மகனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். நாங்களும் காவேரியோட ப்ரெக்னென்சி எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தெரியும் அண்ட் வீட்டில் இருக்கவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், ப்ரெக்னென்சி எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் காவேரி எப்படியெல்லாம் கவனிச்சுக்கு வரன்றதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அப்படி கதையை கொண்டு போங்க. ஸோ தயவு செய்து வெண்ணிலாவோட கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எண்டு கொடுத்துருங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் வெண்ணிலா கேரக்டரை பற்றியும் யோசிக்காமல் வெண்ணிலா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அட்மிட் ஆகிருக்கிறத எதையுமே நினைக்காம போலீஸ் தேடுதுங்கிறதையே மறந்துட்டு அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். காவேரி கூட காவேரி கிட்ட போய் சொல்லுவார், காவேரி உனக்கு அம்மா போட்டதுனால தான் வந்து நம்ம இப்படியெல்லாம் சேர்ந்து இருக்க முடியுது, பேசாமல் நீ எப்போவுமே அம்மையோடையே இருந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு உடனே கோவம் வந்துடும். நீங்கள் கிண்டல் தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, பட் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு நான் எனக்கு அம்மா போட்டதை நினச்சி பயந்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. விழுந்து விழுந்து நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது போக ஏன் விஜய் இன்றைக்கி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து வெளியில் போக சொல்லி அனுப்பி விட்டீங்க? அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மியாக இருந்திருக்கும்ல. இப்போ பாருங்கள், எல்லா வேலையுமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களே சமைச்சு நீங்களே வந்துட்டு எனக்காக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். இதிலெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாதுல்ல. நீங்கள் 4 பேர்த்த வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க, பட் நீங்களே இந்த வேலையெல்லாம் பண்ணுறதை பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி லூசு மாதிரி பேசுகிறேன், என் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? இதுக்கு நான் வேலைக்கு ஆள் வைக்கணுமா? உன்னை நான் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும், எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா காவேரி? ப்ரெக்னென்சி விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நான் உன்னை தாங்கன்னு தாங்குவேன். அதெல்லாம் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் உன்னை நல்லபடியாக கவனிச்சுக்கணும், கூடவே இருந்து எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது காவேரி. பட் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் இப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு விதமாக கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், எல்லாமே நல்லபடியாக சீக்கிரமாக சரியாயிடும், இதெல்லாமே நல்லதுக்குன்னே நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுது பாருங்கள். ஒரு பக்கம் உங்களை போலீஸ் தேடிட்டுருக்கு, ஒரு பக்கம் பசுபதி வந்துட்டு எப்படி தான் டார்கெட் பண்ணலான்னு அவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறது சேஃபே இல்லை. ஒரு வேளை போலீஸில் நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லாருமே சேர்ந்து உங்களை டைவர்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறது அது இதுன்னு சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. வெண்ணிலாமல் இப்படி கண்மொழிக்காமல் இருந்தால் எப்படி விஜய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் புரிய மாட்டேங்குது. எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எதை பற்றியும் இப்போ டென்ஷன் கிடையாது காவேரி. இப்போதைக்கு என் மைண்டில் இருக்கிறது ஒரே விஷயம், உனக்கு நல்லபடியாக குணமாகணும், அம்மா கம்ப்ளீட்டாக இறங்கி நீ கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடணும், நீயும் பாப்பாவும் சேஃபாக இருக்கணும்னு மட்டும்தான் என் மைண்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீ ஏன் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்கே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ நிவினையும் குமரனையும் சாதாரணமாக நினச்சிடாத. அவங்க நம்மளுக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. இப்போ கூட நான் இங்கே இருக்கேன், அங்கே நிவினும் குமரனும் வந்துட்டு பசுபதியை தேடுறதுலையும் வெண்ணிலாவோட மாமாவை சர்ச் பண்ணுறதுலையும் தான் மும்பரமாக இருக்காங்க. அவங்களாம் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது. கூடி சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணிடலாம் காவேரி, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாங்க குமரன் மாமா இதெல்லாம் பண்ணுறாரா? நிவினுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்துட்டு நிவினுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போதும் சரி, நான் ப்ரெக்னென்சி டைமில் வாமிட் எடுக்கும்போதும் சரி, நிவினுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வர ஆயிடுச்சு. பட் குமரன் மாமா எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரனுக்கு எல்லாமே தெரியும் காவேரி. நம்ம அஃப்கோர்ஸ் வந்து நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது, இன்னும் கான்டாக்டில் இருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்ற விஷயம் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே எல்லாமே குமரனுக்கு தெரியும். பட் நம்மக்கிட்ட அவர் தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ நானுமே வந்துட்டு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. நல்லபடியாக வந்துட்டு நம்ம எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது இந்த ப்ரெக்னென்சி விஷயத்தை சொல்லிக்கலாம் தான் சொல்லி நான் கண்ட்ரோலாக இருக்கேன். பட் குமரன்கிட்டையும் நிவின்கிட்டையும் வந்துட்டு மறைச்சி வைக்கணுன்றது இன்டென்ஷன்லாம் கிடையாது. நிவின்க்கு ஆல்ரெடி தெரியும், குமரனுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கும் போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் அப்படி தாங்க துணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்து கங்காக்காவை எல்லாருமே கேர் பண்ணும்போது எனக்கும் சொல்லிடலாம், நானும் வாய் எடுத்துருவேன். பட் இதை சொல்லி இதனால் பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருவேன். அது போக எங்கள் அத்தை இருக்காங்களே, கொடைக்கானல்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க அவ்வளோதான் இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அக்காவை போட்டு திட்டியே தீர்த்துருவாங்க. அவளுக்கு முன்னாடி நான் தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அதை ஒரு பெரிய குறையாக பேசுவாங்க. முதல் வாரிசு வந்து என் மூலியமாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கலவரத்தையே கிளப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமாதானப்படுத்தி சரி பண்ணணும். அதுக்கு பேசாமல் நான் அமைதியாக விட்டுடலாமேன்ட்டு தான் நான் பொறுமையாக இருக்கேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எப்போ பார்த்தாலும் இதே தாண்டி உங்ககிட்ட பிரச்சனை, மற்றவங்களுக்காக யோசிச்சு எல்லாத்தையும் நீ இழந்துட்டுருக்க. ஆமாம், நீ வந்துட்டு உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த உன் அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் சொல்கிறதுல உனக்கு என்ன பயம்? இப்போ தான் வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுல்ல. வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய போகுது. இப்போ வெண்ணிலாவோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் கூட நீ சொல்லலாம்ல காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே அவங்க நல்லா உன்னை கேர் பண்ணிக்க முடியும். நீ கேரும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டால் எப்படி? உன்னை எப்படி தான் அவங்க கேர் பண்ணிக்குவாங்க? தயவுசெய்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாங்க, நீங்கள் முதல்ல வெண்ணிலாவோட பிரச்சனையை கம்ப்ளீட்டாக முடிங்க. நீங்கள் யாருங்கிறதே என் அம்மாவுக்கும் சரி, என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் சரி நல்லா புரியணும். இந்த பிரச்சனை கூட வந்து பசுபதியால்
எங்களால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்திருக்கு, இல்லைனா உங்களுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதைவே இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. குமரன் மாமாவும் சொன்னார், இந்த பிரச்சனையில் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிட்டீங்க, பசுபதிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை, இதில் நீங்கள் இன்வால்வே ஆகலைங்கிறது கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், ஆமாம் காவேரி, அன்னைக்கே வந்து குமரன் இப்படி சொன்னார், பட் என்ன ஏதோ பிரித்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சங்கட்டமாக பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, அவங்க சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல, இது எங்களுக்கும் பசுபதிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தானே, அதன் மூலிமா தானே அவன் உங்களை பழிவாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அதை தான் அவர் மீன் பண்ணி சொன்னார், வேறு எதுவும் கிடையாது விஜய், நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி காவேரியும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி தூங்க போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சும்மா கூகுளில் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பார், ப்ரெக்னென்சி டைமில் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் ப்ரெக்னென்ட் லேடிஸை, அண்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது எப்படியெல்லாம் வந்து அவங்கள கவனிச்சுக்கணும், ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு வீடியோ வந்து பசுபதி மூலியமாக வரும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவோட மாமா வந்து கட்டி வச்சு அடிச்சிட்ருப்பாங்க. அடிச்சிட்ருக்கிற வீடியோ வந்து விஜய் பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுவார். என்னது இது, வெண்ணிலா மாமாவை வந்து அடிச்சிட்ருக்காங்க, இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, இது யார் நம்பர்லேருந்து வந்திருக்குங்கிறது முதலாவது விஜய்க்கு தெரியாது. கரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது உடனே பசுபதி அட்டன் பண்ணி, என்ன விஜய் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே, நீங்கள் மும்பரமாக வந்துட்டு வெண்ணிலாவோட மாமாவை தேடிட்டுருக்கீங்க, நல்லாவே தெரியும், நான் என்ன கோமாளியா, இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு வெண்ணிலாவே கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வெண்ணிலாவோட மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேனா, அந்த ஆள் மட்டும் உங்கள் கையில் கிடச்சா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது போக எவ்வளோ நாளைக்கு நான் அந்த ஆளை நம்பி இருக்க முடியும், அந்த ஆள் என்றைக்குனாலும் வந்துட்டு வெளியில் உண்மையை உளரதான் போகிறான், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன்னா நான் ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டிதான், அதுக்கு தான் அந்த ஆளை ஒட்டுக்கா முடிச்சிடலான்னு தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் ரொம்ப பதட்டமாக பேசுவார். இங்கே பாரு பசுபதி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது, எல்லா பிரச்சனையும் நீயே வந்துட்டு வீணாக்க இழுத்துட்ருக்க, நான் எனக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, அப்படி ஏன் எங்கனால வந்துட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறேன், வெண்ணிலாவும் பாவம், வெண்ணிலாவோட மாமாவும் பாவம், நம்மளுக்கு வேண்டியதானே அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஃபேமிலி குழந்தை குட்டின்னு எல்லாமே இருக்கும், இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை பண்ணுறது ரொம்பவே நியாயமே கிடையாது, உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் கூட 1 to 1 மோது பார்த்துக்கலாம் நீயா நானாங்கிறது, பட் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் மட்டும் என்ன சரி நான் சொல்கிறேன், முதல்ல வந்துட்டு வெண்ணிலா மூலயமா உனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்க ட்ரை பண்ணேன், ஒன்று நீ அதுக்கு அடங்கி போயிருக்கணும், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன், இப்போ பார்த்தா வெண்ணிலாவே வந்து உனக்கு சாதகமாக மாறி எனக்கு எதிராக மாறிட்டா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, அடுத்தது என்னங்கிறத யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஹீரோ நான் வில்லத்தனமாக தான் நானும் யோசிப்பேன், உன்னை காப்பாற்றிட்டு உனக்கு கை கொடுத்துட்டோன்னு நான் போக மாட்டேன் விஜய், வெண்ணிலாவோட மாமாவை முடிச்சிட்டேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, வெண்ணிலாவும் கண்முழிச்சு உண்மையெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது, அப்படியே வந்துட்டு வெண்ணிலாக்கே குணமானாலும் அவளை நான் அடுத்தது போட்டு தள்ள தான் போகிறேன், அதனால் இந்த விஷயத்தில் நீ வில்லனாக தான் ஆகணும், நீ ஜெயிலுக்கு போகாமல் விடவே கூடாது, அந்த காவேரியும் சரி நீயும் சரி என்னென்னலாம் ஆட்டம் போட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் என் பிள்ளையாவது அந்த வீட்டில் நீ நிம்மதியாக வாழ விட்டியா, என் பிள்ளையும் அங்கே வாழ விடாமல் எனக்கும் 1008 பிரச்சனையை கொடுத்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை நீ கை நீட்டி அடிப்பேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, உன்னை பழிக்கு வழிப்பு வாங்குறதுக்காக தான் இத்தனையும் நான் பண்ணேன், என்ன அதனால் 2 கொலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வெண்ணிலா இன்றைக்கி செத்துருவான் நாளைக்கு செத்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா அவள் முடிகிற மாதிரி தெரியல, அடுத்தது இந்த ஆளை வெளியில் விட்டேன்னா நமக்கு தான் பிரச்சனை, எவ்வளோ நாளைக்கு இந்த ஆளை நான் பார்த்து பூட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியும், என்றைக்கு இருந்தாலும் இந்த ஆள் ஒரு நாள் எனக்கு ஆப்பு வச்சிருவான்னு எனக்கு நல்லாவே தோணுச்சு, அதுபோக உங்கள் சகலைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து குடும்பமே ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுங்களாம் எவ்வளோ மும்பரமாக வந்துட்டு வெண்ணிலாவோட மாமாவை தேடிட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கதையில் இருக்க ஒரே சாட்சி வெண்ணிலாவோட மாமா மட்டும்தான், அந்த வெண்ணிலாவோட மாமாவோட சாட்சி அழிச்சிட்டேன்னா நான் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தயவு செய்து வந்து பண்ணிடாத பசுபதி, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுரு, நான் அவரை வந்துட்டு எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கவும் மாட்டேன், எனக்கு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ அவரை கொலை பண்ணாத, அவரை இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துறது நியாயமே கிடையாது, வெண்ணிலாக்கா ஒரே ஒரு ஆள் ஆதரவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா மட்டும்தான், தயவு செய்து அவரை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவர் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். விஜய் பயங்கரமாக உட்காந்து அழுகுவார்.